மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ ப்ரோ. சொன்ன மாதிரி ப்ரோ சரக்கு போட்டு வந்துருவாங்க. என்ன பார்த்துருக்கீங்க வருவாங்கன்னு சொன்னேன் நான். வருவாங்கன்னு சொன்னீங்களா? ஏகாது நீங்கள் வருவீங்கன்ற மாதிரி விழுந்துதா? அதனால ஒரு வருஷம் ஆச்சுங்க. சரக்கு போட்டால் மட்டும் தான் வருவீங்க. சரக்கு போடாமல் நார்மலாக ரொம்ப நாள் ஆகும். பயப்படாதீங்க, எடிட்டில் போய்டும் அப்படின்னு சொல்லுவேன். ஆனால் ப்ளூபரில் வந்துடும். ஹாய் டூட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா டிராஃபிக் ஜாம் போயிட்டுருக்கோம். ஆக்சுவலாக வந்து எல்லாத்துக்கும் தெரியும், ஆல்ரெடி நம்ம டிராஃபிக் ஜாம் ட்ரை பண்ணுறோம். நம்ம பிளேலிஸ்ட்லாம் அது வந்து ரொம்ப பிகினிங்காகவே இருக்கும். ஆக்சுவலி இப்போ எதுக்கு ஓடி போயிட்டுருக்கோம் அப்படின்னா, இப்போ டிராஃபிக் ஜாம் இன்னும் பண்ணியிருக்காங்க. அதில் போய் ட்ரை பண்ணுங்க சொல்லி நிறைய கமெண்ட்ஸ் பார்த்தேன். அது மட்டும் இல்லாமல் எனக்கு ஒரு ஸ்பெஷல் டே எப்படின்னா, நம்ம வந்து இன்றைக்கி ஒரு செலிபிரிட்டியோட வந்து வீடியோ பண்ண போகிறோம். யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபிடிபிள் ப்ரோ தான். அவங்க வந்து ட்ரிச்சி வந்திருக்காங்க. ஆக்சுவலாக லாஸ்ட் டைம் வந்தப்பே நாங்கள் அவரை கூட்டு வந்து டிராஃபிக் ஜாம் போகிறதா பிளான். பட் ஏன் போகல அப்படின்னா, அப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா டிராஃபிக் ஜாம் அப்போ தான் ஒர்க் போயிட்டு இருந்தது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. டிராஃபிக் ஜாம் அப்படின்னாலே ட்ரிச்சியில் இருக்கக்கூடிய மோஸ்ட் சொல்லி ஃபேவரட் ஷாப். தென் நம்ம ஆல்ரெடி ட்ரை பண்ணியிருக்கோம். இப்போ மறுபடியும் போகிறோம். வாங்க நீங்களே எப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஆக்சுவலாக அது ஃபுல் ஃப்ளெஜ்ஜாக இருக்காது. ஒரு அவங்க எடுப்பாங்க, நம்ம வந்து ஒரு பிஹைண்ட் தி ஸ்கிரீன் எடுப்போம். அந்த மாதிரி ஒரு வீடியோ தான் இருக்குன்னு நினைக்கிறேன். வாங்க போகலாம். அலையாம சரி சரி ஓகே. அங்கே பரோட்டா தெரியுமா? இப்படி வந்துடுறாங்க. கொஞ்சம் கிராஸாக வந்துருங்க. ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னா, திருச்சியிலே ரொம்ப ஃபேமஸான அந்த டிராஃபிக் ஜாம் ஹோட்டலுக்கு தான் வந்திருக்கோம். நான் லாஸ்ட் டைம் வந்திருக்கப்போவே இங்கே எடுக்க முடியல. பிகாஸ் அப்போ தான் அவங்க வந்து ரினோவேஷன் பண்ணிட்டு இருந்தாங்க. புதுசாக ஒரு பில்டிங் கட்டிகிட்டு இருந்தாங்க. ஸோ நெக்ஸ்ட் டைம் வரலாம் அப்படின்றதுக்காக இந்த டைம் வந்த உடனே இங்கே வரலாம். நைட்டு சூப்பராக இருக்கும், செம்ம பிளேஸு. பரோட்டாக்கு எத்தனை இது ப்ரோ கொடுப்பாங்க? மூணு கிரேவி தருவாங்க. 3 கிரேவி செப்பரேட்டாக ஒவ்வொன்று. அவங்களோட சைஸ்லாம் வேறு நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. போன வாட்டி நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. இந்த வாட்டி நான் திருச்சியில் இருக்கேன்னு இன்ஸ்டாவில் போட்டிருந்தேன். அப்போது நிறைய பேர் டிராஃபிக் ஜாம் போய் பாருங்க ப்ரோ, சூப்பராக இருக்கும் அப்படின்னாங்க. ஸோ அதனால தான் வந்திருக்கோம். கூட நம்ம விளாக் தமிழில் இருக்காப்புல. ஸோ பரோட்டா வந்து பின்னாடி ரெடி ஆகிடுச்சு. ஆயில் பரோட்டாவா? ஓ, ஆயில் பரோட்டாவா? ஆமாம், நல்லா இருக்குது. என்ன மிதக்க இருக்கும். இந்த சைடில் வந்து கல்லில் சைட்ஸு, அப்புறம் அந்த கொத்து, அதெல்லாம் அங்கே ஒரு கல் மொத்தம் 3 கல் வச்சு மொத்தமாக போட்டுட்டு இருக்காங்க. ஸோ உள்ளே போய் பார்க்கலாம் அவங்க ஃபுட்லாம் எப்படி இருக்குது அப்படின்றத. நமக்கான இடம் தான் ப்ரோ இது. அப்படியா? நீங்கள் எதாவது பேசணும்ல, எதாவது பேசலையா? அதுலையா ப்ரோ? அதில் நீங்கள் இதுதான் பிஹைண்ட் தி ஸ்கிரீன் தான். ஓ, பிஹைண்ட் தி ஸ்கிரீன் இது. அதை சொல்லுங்க ப்ரோ. வச்சு வாங்க போகலாம். ஓகே. எல்லாம் க்யூட்டாக இருக்குது. ரெண்டு போட்டா கரெக்டாக தானே இருக்கு மாமே? வைங்க ஒரு 2 வைங்க. சப்பாத்தி மாதிரி இருக்குது. சைடி சொல்லியா? என்ன நீங்கள் சொல்கிறதே நீ நான் சாப்பிட போகிறேன். குடல் கொடுங்க, சிக்கன் பெப்பர் ஃப்ரை கொடுங்க. ஐயா அந்த கல்லில் போடுறது தானே, அது ஒன்று போட்டுருங்க. குடல் ஒரு 1 சைடு ஆம்லேட்டு, அவ்வளோதான். தலைக்கு ஒன்று போட்டுருங்க, குழம்பு ஊற்றி போட்டுருங்க. என்னடா அது திரும்பி பார்க்கறதுக்குள்ள 3 கிரேவி வச்சுட்டு இருக்காங்க. அது வேற மாதிரி தான் இருக்கும். 60,000 2 லட்ச ரூபாய்க்கு
முடிச்சிருக்கீங்க, அப்படியே போயிடலாம். போகலாமா? ஓகே, 1 2 3. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உள்ளே வந்தோன்னா பார்த்தீங்கன்னா இங்கே செம்ம க்ரௌடு, உட்காந்து எடுக்கலாம் சான்ஸே கிடையாது. இங்கே ஒரு ஆள் மாறாட்டம் பண்ணி எடுத்துக்கிட்டு இருக்கேன். டைம் வந்து 7:30 தான் ஆகுது. ஆனால் இவ்வளோ கூட்டம் இருக்குன்னு நான் நினைக்கல. நான் சீக்கிரமாக வரோம், ஈஸியாக எடுத்துகிட்டு போயிடலான்னு நினச்சா டேபிளுக்கு வெயிட் பண்ணி வெளியெல்லாம் நின்று அப்படி அந்த அளவுக்கு கூட்டமாக இருக்குது. ஸோ வந்தோடனே என்னென்ன வாங்கியிருக்கேன் அப்படின்றத சொல்கிறேன். ஆமாம், வந்தோடனே என்னென்ன இருக்குன்னா, பாதி சாப்பிட்ட பரோட்டா எனக்கு காண்டாயிடுச்சு கேமரா செட் பண்ணுறதுக்குள்ள. ஒரு 2 பரோட்டா வாங்கியிருக்கேன். அவங்க வந்து இதை 3 கிரேவி கொடுக்குறாங்களாம், காரம், சிக்கனு, அப்புறம் தக்காளின்னு, அப்புறம் குழம்பு கலக்கி இருக்குது. நெக்ஸ்ட் வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா குடல் ஃப்ரையு, அப்புறம் 1 சைடு ஆம்லேட்டு, அப்புறம் அவங்களோட பெப்பர் சிக்கன் இருக்குது. ஸோ இதுதான் இப்போதைக்கு வாங்கியிருக்கோம். இன்னும் என்னென்ன இருக்குன்னு தெரியல. அவங்ககிட்ட சைட்ஸில் வந்து 4 வெரைட்டியோ 5 வெரைட்டியோ வச்சுருக்காங்க. கொத்து பரோட்டா, ஆஸ் யூஷுவல் அந்த கல்லில் இருக்க வெரைட்டிஸ் எல்லாமே இருக்குது. ஸோ டேஸ்ட் பண்ணலாம். ப்ரோ அடிங்க, வெயிட் பண்ணுறீங்க. சிக்கன் கிரேவி எது இதில்? இதுதான் சிக்கன் கிரேவி. ஆமாம், ஒரு ரெடி கிட்டே வந்துடு. அது அப்படி தான் இருக்கும். ஸோ சிக்கன் கிரேவி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். எஸ் ப்ரோ. நல்லா இருக்குது, நல்லா திக்காக இருக்குது கிரேவிலாம். இலையில இருக்கிற போதே தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. இந்த கிளாஸ் தெரியுதா? சிக்கன் கிரேவி சூப்பராக இருக்குது. நல்ல ஒரு ஸ்பைசினஸ், சிக்கனோட ஃப்ளேவர் இருக்குது அதில். ஆனால் இங்கே உட்காரத்துக்கு தான் இடம் இல்லை, அந்த அளவுக்கு இருக்குது. ரைட்டாக இருக்குது. எப்படி இருக்குது பாருங்கள், பின்னாடி தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு ஆம்பியன்ஸு. அன்னைக்கு உட்காந்து மாற்றி விட்டு, ஆமாம், அவரெல்லாம் மாற்றி விட்டு ஒரு கிரேவிக்கு ஒரு போட்டா சாப்பிட்லாம். சிக்கன் கிரேவி டாப்பு. நெக்ஸ்ட் வந்து அவங்களோட கார கிரேவி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இதுதான் அந்த கார கிரேவி. சரக்கு போட்டு வந்து சாப்பிடுவாங்க. இதை எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பார்க்கும்போது பயமாக இருக்கும். ஹெவி ஸ்பைசி, பட் டேஸ்டியாக இருக்குது. நாட் ஒன்லி காரம், அதில் ஒரு டேஸ்ட்டும் இருக்குது. அப்படி போயிடுறான். நாட் ஒன்லி காரம், அதில் ஒரு டேஸ்ட்டும் இருக்குது. ஸோ சாப்பிட்றப்போ நல்ல ஃபீல். பரோட்டா வந்து எப்படி இருக்குன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஃபுல்லாக வந்து ஆயிலில் போட்ட மாதிரியும் இல்லை, நார்மலாக நம்ம போடுற கல் பரோட்டா மாதிரியும் இல்லை. ரெண்டுத்துக்கும் நடுவில் ரொம்ப சாஃப்டாக இருக்கா, செம்மியாக இருக்குது. காரம் வந்து சூப்பராக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா நான் ஸ்பைஸியாக சாப்பிடுவேன். நல்லா காரமாக இருக்குது. நைஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து எதுனா கிரேவி? தக்காளி. தக்காளி கிரேவி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். தம்ப்நெயில் எடுக்கல, ஒன்றும் எடுக்கல. போகலாண்டா. கிரேவி எல்லாமே திக்காக இருக்குது. கன்சிஸ்டன்சி சூப்பராக இருக்குது. நல்ல ஒரு ஸ்பைஸியாக தான் இருக்குது. இது நார்மலாலாம் இல்லை. சிக்கன் இது 3த்தையும் பரண்டி அடிச்சா செம்மையாக இருக்கும். நான் என்ன 2 பரோட்டா வச்சுருங்க. நான் பரோட்டா கொடுலாம். அது 3லேயுமே தக்காளி தான் உங்களுக்கு கம்மியாக இருக்கும் ஸ்பைசி. ஆமாம், இது 3லேயும் அவன் தான் கம்பேர்ட் தக்காளி தான் கம்மி. சிக்கன் சூப்பராக இருக்குது. என்னடா? ஸோ எஸ், இப்போ வந்து எக்ஸ்ட்ரா 2 பரோட்டா வாங்கியிருக்கேன். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ப்ரோ சிக்கன் கிரேவி கேளுங்க, சருக்குன்னு இருக்கா போல. இல்லை நல்லா இருக்குது. 1 சைடு ஃபுல்லாக போட்டால் டக்கராக இருக்கும். அதான் எடுங்க, நமக்கு என் கையில் இருந்து தான் நானே எல்லாத்தையும் போட்டுப்பேன். அவங்கள எதுவும் கேட்டுக்கிட்டு. சிக்கன் கிரேவி அதான் கிட்டவா மாமா கல்யாணம் முடிச்சாரா? அண்ணன் முடிச்சாரு. அப்படியே கிரேவி மட்டும் வச்சுக்கோங்க. நல்லா தாராளமாக ஊற்றி விட்டு போயிடுங்க. ரைட்டு, நன்றி தலைவா. பார்த்தீங்களா எப்படி மாட்டியிருக்குன்னு? ஓ, என்ன தலைவா அது? காடையா? வச்சு விடுங்க. ரைட். முடிஞ்சா அதை கட் பண்ணிட்டு போய் ஒரு தம்ப்நெயில் மட்டும் எடுத்துகிட்டு வந்து. தம்ப்நெயில் இப்போ இதுலேயே சிக்கன் வந்து கிரேவி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சிக்கன் கிரேவி உள்ளே போறீங்களா? எத்தனை பேர்? 2 பேரா? 2 சேர் சரி, ஓகே. வேற யார் வரீங்க? என்ன பெரிய படத்தில்
நூடுல்ஸில் பெப்பரை போட்டு பெருத்திருக்காங்களே. இங்கே வேறு கலர் வேறு மாதிரி தெரியுது. வாவ், வெஜ்ஜு குருமா சூப்பராக இருக்குது ப்ரோ. என்ன பையா தேங்காய் சட்னி இங்கே வச்சுருங்க. ரைட், கெட்டி சட்னி சூப்பர் சூப்பர். இப்படி தான் எடுத்து கொடுக்கணும். கண்டென்ட் வரலன்னா இப்படி தான் எடுத்து கொடுக்கணும். ஒரு கெட்டி சட்னி வந்திருக்கு. அந்த கெட்டி சட்னியை பாருங்கள். அந்த கெட்டி சட்னியும் அந்த ஒயிட் குருமா சேர்த்து சாப்பிட்டா ஆஹா, சட்னி என்ன டாப்பாக இருக்குது. அப்படியே எடுத்து வச்ச மாதிரி இருக்கு. இப்போ நல்ல மிளகாத்தூள் போட்டு நல்ல பச்சை மிளகா போட்டு வச்சுருக்காங்க. பச்சை மிளகா, தேங்காய். கைஸ் நான்வெஜ்ஜே தேவையில்லை. அந்த ஒயிட் குருமா, அந்த சட்னி, முட்டை தோசை 2 டாப்பாக இருக்கும். ப்ரோ சட்னி செம்ம ப்ரோ. திருச்சியிலே பெப்பர் தான் அதுக்கேற்ற மாதிரி எல்லாம் பயங்கர காரமாக பயங்கரமாக இருக்கீங்க ப்ரோ. சொன்ன மாதிரி ப்ரோ சரக்கு போட்டு வந்துடுவாங்க. அண்டு என்ன பார்த்துருக்கீங்க? வருவாங்கன்னு சொன்னேன் நான். ப்ரோ வருவாங்கன்னு சொன்னீங்களா? ஏங்காது நீங்கள் வருவீங்கன்ற மாதிரி விழுந்துதா? அதனால 1 வருஷம் ஆச்சுங்க. ஓ, சரக்கு போட்டால் மட்டும் தான் வருவீங்க. சரக்கு போடாமல் நார்மலாக ரொம்ப நாள் ஆகும். பயப்படாதீங்க, எடிட்டில் போய்டும் அப்படின்னு சொல்லுவேன். ஆனால் ப்ளூபரில் வந்துடும். இங்கே தான் இருக்குது எஸ்மிலாஸ் பேங்க். ப்ரோ உங்கள் பேர் தெரியல ப்ரோ. நீங்கள் டடா கேட்டா இருக்கா? இப்போ இவர் பேர் ஏன் பேர் தெரியல. 1 2 3 இவர் எந்த ஆங்கிள்லேருந்து அவர் ப்ளே பண்ணவே இல்லைங்க. ஐகான் பண்ணல ப்ரோ. இந்த ஆங்கிள் வாங்க, இது நல்லாவே இருக்காது. லைட் இருக்காது அங்கே. தெரியுதால? இப்போ நல்லா தெரியும். ப்ளே பண்ணிட்டீங்களா? பண்ணிட்டார். ஓகே ஓகே 1 2 மைக் ஆன் பண்ணியா? இப்போ தான் ஆன் பண்ணார். ஓகே 1 2 3. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிட்டு வெளியே வந்துட்டோம். எக்ஸைட் இப்போ நான் ஒரு பெரிய எனக்கு ஒரு டாஸ்க் இருக்குது. என்னென்னா இங்கே வந்து ஜிபேலாம் கிடையாதான். ஸ்ட்ரைட்டாக சாப்பிட்டு நடக்க வர விட்றானுங்க. ஏடிஎம் வர இந்த பக்கம் தெரிஞ்சிடும் ப்ரோ. ப்ரோ அது உடனே நடக்கக்கூடாது. ஒரு 1/2 hour ரெஸ்ட் எடுக்கணும். ஸோ பில் வந்து அரௌண்ட் 647. எல்லாருமே நல்லா தான் சாப்பிட்டோம். ஒரு 3 முட்டை தோசை, ஒரு 11 பரோட்டா போயிருக்கு, ஒரு கோழி, ஒரு குடல், ஒரு 3 முட்டை அந்த கலக்கி, ஒரு காடை, முட்டை தோசை எத்தனை 3 பேருக்கு. ஸோ 647. ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து செம்மையாக சாப்பிட்லாம். ஒரு கேங்காக வந்தால் வேறு லெவலில் நல்ல வைப். ஃபுட்டு முடிச்சுட்டு வந்துட்டேன். ஆக்சுவலாக வந்து இது வந்து ஒரு நாய் மதிக்கல ஒரு ரிவ்யூ மாதிரி இருந்திருக்காது. ஜென்ரலாக நானும் ப்ரோவும் சாப்பிட்ற மாதிரி இருந்திருக்கும். அவர் சேனலில் வந்து இது ரிவ்யூ வரும். என்ன ப்ரோ எடுத்து தானே ஃபுட் என்ஜாய் பண்ணிங்களா? தெரியல. ஃபுட்டு ப்ரோ நல்லா இருந்துச்சு. செம்ம க்ரௌடு வேறு. ஓகே ஃபுட்டு வைப் நல்ல வைப். பேச்சுலர்ஸாக வந்தாங்கன்னா ஜாலியாக பசங்களாம் வந்தால் வெயிட்டாக சாப்பிட்லாம். சூப்பராக சாப்பிட்டு போகலாம். ஆனால் இது மாதிரி ஜிபே கிடையாது. ஜிபே இல்லை, வந்து ஏடிஎம் தேடி நான் நடக்கணும். சொல்லுங்க. அவ்வளோதான். வீடியோவே வராது உங்களுக்கு. என்னது வீடியோ எடுத்தாச்சு வராது. அது ஒன்றும் நான் வர வழியில் எடுத்துட்டு தான் வந்தேன். வர வழியில் நிறைய எடுத்துருக்காரு போலியே. விளாகிங் கேமரா வாங்கிட்டா இருந்தோன்னா எதுவுமே நேரில் எடுக்கிறது. எது கேட்டாலும் எடுத்துட்டு எப்போ எடுத்தாருன்னு தெரிய மாட்டேங்குது. ஸோ சூப்பர் ப்ரோ. தேங்க்ஸ் ஃபார் கம்மிங் திருச்சி. நான் சொல்லணும். நீங்கள் சொல்லிட்டீங்களா? ரைட்டு. ஓகே ப்ரோ. ப்ரெஷர் ப்ரோ. எனக்கு எப்பயுமே திருச்சியில் இருக்கவங்க வந்து பயங்கர ஒரு ஆதரவு இருக்காங்க, அன்பும் இருக்கும். ஸோ ஜாலியாக இருந்தது. ஸோ திருப்பி வருவேன். திருச்சி எங்கே தானே இருக்குது, அடிக்கடி வந்துட்டு போகிறேன். ஓகே நெக்ஸ்ட் ப்ரோ பை ஃப்ரம் வ்ளாக் தமிழ்லாண்ட். ப்ரோ டப்புன்னு காலகைய மாதிரி பேசிட்டாரு. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. And now you've got yourself something funky.